அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் சான்றாண்மை, குறள் எண் 990. சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலம்தான் தாங்காது மன்னோ பொறை. பெரிய மனிதர்கள் தங்களுடைய நற்பண்புகளிலிருந்து குறைந்துவிட்டால் இந்த மிக பெரிய உலகம் தன் சுமையை தாங்காது. When the great people lose their great qualities, the very big earth can't withstand the burden. இங்கே இருநிலம்தான் அப்படின்னு ஒரு சொல்ல ஐயன் சொல்லியிருக்காரு. இருநிலம்னா நம்மளாம் என்ன பொருள் புரிஞ்சுக்குவோம்? இரண்டு நிலங்கள் அப்படின்னு பொருள் புரிஞ்சுக்குவோம். ஆனால் அதற்கு அனைத்து பொருளாளர்களும் தரும் உரை மிக பெரிய நிலம் என்று. ஒருவேளை மிக பெரிய என்ற இரண்டு அடைச்சொற்கள் முன்னால் வருவதனால் இதை இருநிலம் என்று ஐயன் சொன்னாரான்னு தெரியல. இந்த இருநிலம் அகழ்வாரை தாங்கும் நிலம் மாதிரி பொறுமையாக பல சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நல்லவர்களையும் சுமக்கிறது, கெட்டவர்களையும் சுமக்குது, மனிதர்களையும் சுமக்குது, பிற உயிர்களையும் சுமக்குது, மரம் செடி கொடிகளையும் சுமக்குது, எல்லாவற்றையும், நீர்நிலைகள் எல்லாவற்றையும் சுமக்குது, அழுக்குகளையும் சுமக்குது, சுத்தங்களையும் சுமக்குது, பொறுமையுடன் சுமக்குது. அப்படி அந்த பொறுமையுடன் சுமக்கும் அந்த நிலம் தன் மீது உள்ள பாரத்தை தாங்காது போய்விடுமாம். எப்போ தாங்காமல் போய்விடும்? ஒரு சுமை தாங்கி கல் மேலே நம்ம ஓரளவுக்கு எடையை வைத்துக்கொண்டே இருக்கிறோம். ஒரு எடை தாண்டினதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த சுமைதாங்கி கல்லை கூட உடைஞ்சு போயிடும். அந்த மாதிரி இந்த பெரிய நிலமும், மிகப்பெரிய நிலமும் தன் மீது உள்ள சுமையை தாங்காமல் போய்விடுமாம். இப்பொழுது மிகப்பெரிய மனிதர்கள் தன்னிடமுள்ள மிகச்சிறந்த நற்பண்புகளை இழக்கும் பொழுது அப்படிங்கிறார். அப்போது நல்லார் ஒருவர் உளரோல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்னார். ஒரு ஊரில் ஒருத்தர் தான் போதும், அந்த ஊர் பூரா மழையாக பெஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஐயன். அந்த மாதிரி ஒரு சில சான்றோர்கள் இருக்கிறதுனால தான் இந்த பூமி தாய் இந்த அனைவருடைய சுமைகளையும் சுமந்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறதும் ஐயன் அந்த குறளில் சொல்கிறார். இந்த பொறை என்கிறது வேறு பல குறள்களில் வந்திருக்கு. எந்த குறளில் வந்திருக்குன்னு நீங்கள் யோசித்து பின்னோட்டம் சொல்லுங்கள். முன்பு நான் கேட்ட அந்த சென்ற குறளில் நான் கேட்ட கேள்விக்கு பின்னோட்டத்தை அளித்தவர்கள் ஐயா செல்வகுமார் ஈரோடிலிருந்து மற்றும் இன்சுவேக்கா, அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி போன்றோர் பின்னூட்டம் அளித்தார்கள். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற குறளை. அதுபோல் இந்த பொறை என்ற சொல்லும் ஐயன் பல இடங்களில் உபயோகப்படுத்தியிருக்கிறார், பல குறள்களில். அதையும் நீங்கள் வீட்டுப்பாடமாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த குறளுக்கு வருவோம். அதுதாங்க சொல்கிறாரு, சில சான்றோர்கள், அதாவது நம்மளே பார்க்குறோம், அரசியல்வாதிகள் எவ்வளோ பேர் ஊழல்வாதிகள் இருக்காங்க. அதில் ஒரு சிலர் நேர்மையாளராக இருப்பாங்க. அரசு அதிகாரிகளில் எவ்வளோ பேர் லஞ்சம் வாங்குறவங்க இருப்பாங்க. அது ஒரு சிலர் லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்னிடம் எந்த ஒரு பரிந்துரைக்கும் வரக்கூடாது என்று வெளியில் பலகையை எழுதி வைத்திருப்பார்கள். இந்த மாதிரி சிலர் இருக்காங்க. அந்த மாதிரி மருத்துவர்கள்லையும் பணத்தை நோக்கமாக கொண்டு செயல்படும் மருத்துவர்கள் பலர் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் பணத்தை பெரிதாக மதிக்காமல் தன் மருத்துவ சிகிச்சையே பெரிதாக மதித்து வாழும் மருத்துவர்களும் பலர் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா துறைகளும் சொல்லிட்டு போகலாம். அந்த ஒரு சில சான்றோர்கள் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னும் இந்த இவ்வளவு பேருடைய சுமையும் தாங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு சிலரும் இல்லாமல் போனால் என்ன ஆகும்? பூகம்பம் வரும், நிலநடுக்கம் ஏற்படும், சுனாமி வரும், எரிமலை வெடிக்கும், பேரழிவுகள் ஏற்படும். இந்த கலிகாலத்தில் அதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சான்றோர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருப்பதனால். அதனால் நம்ம இயற்கை சூழலை மட்டும் போற்றி பாதுகாத்தால் பத்தாது, சான்றாண்மை குணங்களையும் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நிலத்தில் நிலநடுக்கம், பூகம்பம், சுனாமி, எரிமலை போன்றவைகள் வராமல் இருக்கும், இந்த உலகம் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது தான் இந்த குறளினுடைய அடித்தளமான பொருள். சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலந்தான் தாங்காது மன்னோ பொறை. நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், நிஷ்ணய திரளவிடிகிடம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர். நன்றி. டாக்டர் செல்வகுரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.